என்ன திருப்பி திருப்பி இதையே உருட்டிட்டு இருந்தீங்கன்னா முக்குளத்தோர் அந்த சமுதாய மக்கள் வாக்குகளும் இப்ப இது வந்து இஸ்லாமியர்கள் எனக்கும் அண்ணாமலைக்கும் பல்வேறு விஷயங்களிலே முரண்பாடுகள் இருந்தாலும் பிஜேபிக்கு இணையான ஒரு பங்கு கொடுத்துருவாங்களா? அவர் இங்க போயிட்டாரு, அங்க போயிட்டாரு, இது பண்ணிட்டாரு, அது பண்ணிட்டாரு. இன்னைக்கு என்ன எல்லாம் ஒன்னா தானே இருக்காங்க. பிஜேபியின் மாநில தலைவர் போல் அவர் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு இன்ஃபேக்ட் பார்க்க போனீங்கன்னா ஜெயலலிதா அம்மையாருக்கு அரசியல் வருவதற்கு துளி கூட விருப்பமே இல்லை. அங்கேயும் உட்கட்சி பூசல்லாம் இருக்கு. எனக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கணும் இல்லை அப்படின்னா நான் பிரிச்சிருவேன், பிரிஞ்சா நீங்க ஆட்சி அமைக்க முடியாதுன்னு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் போடுவேன். போன தேர்தலில் ஒருவேளை ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கல அப்படின்னா ஏடிஎம்கே வந்து ஆட்சி அமைச்சிருக்கும். டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் பெரிய ஓட் பேங்க் வித்தியாசம் கிடையாது. வெறும் 3.2% வித்தியாசம் மட்டும்தான். 3.2% தான் அந்த டிஎம்கே வந்து ஆட்சி அமைச்சுது. என்ன காரணம் அப்படின்னா ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுது. அதே தவிர தான் நம்ம மீண்டும் நடக்குது. அப்போ திமுக தானே ஆட்சி அமைக்கும். அதாவது ஒரு வாட்டி சொன்னால் மக்கள் வந்து இதை நம்புவாங்க. என்ன திருப்பி திருப்பி இதையே உருட்டிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து இஸ்லாமியர்கள் அந்த வாக்கை அது கண்டிப்பாக ஏடிஎம்கேவுக்கு வரவே வராது. அதை சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் புரிந்து கொண்டார் எடப்பாடி பழனிசாமி. இதை தெளிவாக புரிந்து கொண்டார். சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அது பிஜேபி கூட்டணி இல்லை. ஆனால் அப்போ எல்லா இஸ்லாமியர்களும் வாக்கு போட்டாங்களா? இல்லை, போடலை. எஸ்டிபிஐ உங்களோட கூட்டணி இருந்துச்சு. எஸ்டிபிஐ வாக்கு கூட அப்படி கூட்டணி இருந்தும் கூட இஸ்லாமியர்கள் வாக்கு அதிமுக வரல. அதனால இஸ்லாமியர்கள் இன்றும் காங்கிரஸ் எந்த கட்சியோடு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் இஸ்லாமியர்கள் வாக்கு செலுத்துவார்கள். அதனால தான் திமுகவும் காங்கிரஸும் இதே திமுக வந்து தனியாக நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக இஸ்லாமியர்கள் வாக்கு திமுகவுக்கு உயரத்துக்கு போவாது. காங்கிரஸ் தான் இஸ்லாமியர்கள் பெரிதும் நம்பி இருக்கிறார்கள். அவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு யார் ஆதரவு, யார் சப்போர்ட் அப்படின்னா காங்கிரஸ். ஸோ காங்கிரஸ் எங்கே இருக்கிறதோ அங்கு வந்து இஸ்லாமியர்கள் அவர்கள் ஆதரவு இருக்கும். ஸோ திமுக சென்ற முறை வென்றதற்கு இஸ்லாமியர்களுடைய வாக்கு வாக்கு வங்கியில தான் ஜெயிச்சு வந்தாங்க. அதுதான் முக்கிய காரணம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்க இங்கே அதிமுக இப்போ முன்ன இருந்ததை விட இப்போ நன்றா, அதாவது 2021 தேர்தலுக்கும் இப்போ 2026க்கும் பல்வேறு கள சூழ்நிலைகள் மாறுபட்டிருக்கிறது. பல்வேறு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பிஜேபியே எடுத்துக்கிட்டிங்கன்னா 2021 பிஜேபியோட வாக்கு சதவீதம்னு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 2.38 வாக்கு சதவீதம். இப்போ பிஜேபி வந்து இந்த 4.5 ஆண்டுகள் நல்லா வேலை செஞ்சுருக்கிறாங்க, நல்லா கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை அவர் உண்மையிலே அவருக்கு வந்து இந்த தருணத்தில் பாராட்டணும். ஏன்னா அவர் வந்து வார் ரூம்னு ஒன்று போட்டு அவருக்குன்னு ஒரு வார் ரூமை கிரியேட் பண்ணி ஓரளவுக்கு அவர் வந்து நிறைய விஷயங்கள் திமுகவை பற்றி எனக்கும் அண்ணாமலைக்கும் பல்வேறு விஷயங்களிலே முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த இன்றைக்கு பிஜேபியில் ஓரளவுக்கு வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிஜேபியை வந்து இன்னைக்கு மக்களிடையே இன்னைக்கு ஒரு பேச்சும் பொருளாக பிஜேபி இருக்குதுன்னா அதுக்கு ஓரளவுக்கு அண்ணாமலை அவர்கள் ஆற்றிய பங்குக்கு நிச்சயமாக அவருடைய பங்கு இருக்கிறது. ஆனால் பிஜேபி வாக்கு வங்கி சென்ற நாடாளுமன்ற தேர்தலே பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மாத்திரம் இல்லாத இப்போது பார்த்தீங்கன்னா சென்ற 2021 தினகரன் கட்சி அமமுக அவர்கள் வந்து பல்வேறு இடத்துல வாக்கை வந்து பிரித்தாங்க. பார்த்தீங்கன்னா சென்ற 2023 ஏறத்தாழ எனக்கு தெரிஞ்சது 20 சீட்லேயோ பார்த்தீங்கன்னா சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தான் திமுக ஜெயிச்சது. அவர் அமமுக கட்சி அவங்க எடுத்த வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 2.37% வாக்கு எடுத்திருந்தாங்க. இப்போ அமமுக எங்களோட இணைந்திருக்காங்க. அந்த குறிப்பிட்ட சதவீதம் அந்த முக்குளத்தோர் அந்த சமுதாய மக்கள் வாக்குகளும் இப்போ சாலிடாக இவங்களுக்கு இந்த என்டிஏ கூட்டணிக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஓபிஎஸும் இருக்கிறார், அதே சமூகத்தை சார்ந்த ஓபிஎஸ் இருக்கிறார், டிடிவி தினகரன் இருக்கிறார். அதெல்லாம் பார்க்குறப்ப அந்த வாக்கும் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகி என்டிஏக்கு ஒரு சாதகமாகத்தான் இருக்கக்கூடிய சூழல். நிச்சயமாக வருகின்ற 2026
மக்கள் எல்லோரும் எல்லா கட்சியும் ஆட்சி மாற்றம் தேவைதான் எதிர்பார்க்குறாங்க. ஆட்சி மாற்றம் என்பது அனைத்து தரப்பு அரசியல் தலைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. ஆனால் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும். என்டிஏ தலைமையிலே நிச்சயமாக எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி புரிவார்கள். இதுதான் மக்களின் திண்ணம். பிஜேபிக்கு இணையான ஒரு பங்கு கொடுத்துருவாங்களா? அதாவது ஆட்சி பங்குல பங்கு பிரித்து கொடுத்துருவாங்களா? அதாவது அது அவங்க தெளிவாக அமித்ஷா சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அண்ணாமலை வந்து அவர் அது தான் தோன்றியாக அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கார். அண்ணாமலை இன்னும் அவர் தான் பிஜேபியின் மாநில தலைவர் போல் அவர் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. இது வந்து கூட்டணி ஆட்சி தான் சொல்லி. ஆனால் நயினார் நாகேந்திரன் அவர் தான் பிஜேபியின் தமிழகத்தின் மாநில அவர் சொல்றது தான் நம்ம எடுத்துக்கணும். இவர் சொல்றதெல்லாம் அண்ணாமலை சொல்றதெல்லாம் வந்து புறம் தள்ள வேண்டும். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி. அமித்ஷா என்ன சொல்லியிருக்கிறாரு? எடப்பாடியார் தலைமையிலே என்டிஏ ஆட்சி. அது கூட்டணி, அந்த கூட்டணி இல்லாததுன்றது அது தேர்தல் முடிந்த ஒருவேளை இவங்க கூட்டணியில் அதிமுக வந்து பெரும்பான்மை வந்துருச்சுன்னா அப்புறம் என்னத்துக்கு கூட்டணி? பெரும்பான்மை வந்துச்சுன்னா எதுக்குங்க கூட்டணி? ஏங்க தமிழக வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சின்றது அது முடிஞ்சு போச்சு. அந்த காலம் முடிஞ்சு போச்சு. ஆனாலப்பட்ட கலைஞர் அவர்கள் மைனாரிட்டி ஆட்சி 2006ன்னு நினைக்கிறேன். 2006ல் அந்த அவர் வந்து ஏங்க 98 சீட்டை வச்சு சூப்பராக ஒரு டேர்மே முடிச்சிருந்தாருங்க கலைஞர். இத்தனைக்கு காங்கிரஸ் வந்து அவங்களுடைய சப்போர்ட், அவங்க வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு ஆட்சியில் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்போ இருந்தக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் எங்களுக்கு ஆட்சியில் பங்குன்னு கேட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி அவர் சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்து கலைஞர் வந்து கூட்டணி இல்லாத அவர் வந்து மைனாரிட்டி ஆட்சி 5 ஆண்டுகள் அவர் வந்து முடிச்சுட்டு இருந்தார். அதனால் தமிழகத்தில் இந்த முறை ஆனால் பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் வந்து ஹங் அசம்பிளி வரும் அப்படி இப்படின்னா, பட் தமிழகம் என்றைக்குமே தமிழக மக்கள் அது போன்ற ஒரு நிலையை உருவாக்க மாட்டார்கள். ஹங் அசம்பிளின்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒன்றா இது மாறி மாறி இப்படி தான் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இப்படி தான் மாறி மாறி வரும். திமுக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2 முறை ஆட்சி அமைக்கிறது மக்கள் அனுமதிக்கவே இல்லை. அது தொடர்ந்து 2 முறை ஆட்சின்றது அதிமுக தான். அதுதான் சரித்திரம். ஜெயலலிதா இருக்கும்போது நடந்தது, எம்ஜிஆர் இருக்கும்போது நடந்துச்சு. ஆனால் கலைஞர் இருக்கச்ச நடக்கவே கிடையாது. திமுகவின் வரலாறு அது வந்து. ஸோ 2 முறை ஆட்சின்றது கொடுக்க மாட்டாங்க. தமிழக மக்கள் தெளிவாக என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையில் எடப்பாடியார் ஆட்சி அமைவது உறுதி. ஏன்னா கலைஞர் அப்போ ஸ்டேட்மெண்ட் சொன்னார், தம்பி ராமச்சந்திரன் இருக்கிற வரைக்கும் என்னால் தமிழகத்தில் வந்து ஆட்சி அமைக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லி கலைஞர் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காரு. ஆமாம் சார். அப்போ அம்மையார் இறந்த பிறகு ஓபிஎஸ் பதவிக்கு வந்தார். அப்புறம் கட்சிக்குள்ளே பிளவு வந்தது. அதனால எடப்பாடி வந்து முதலமைச்சர் ஆனார். ஆனால் எம்ஜிஆர், அம்மையார் இவங்களை தாண்டி இந்த அதிமுகவுக்கு சிறந்த ஒரு ஆளுமையாக மக்கள் வந்து மீண்டும் வந்து எடப்பாடியார் வந்து தேர்ந்தெடுத்துருவாங்களா? இதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இதே சூழல் தான் இருந்துச்சு. அப்போ வந்து எம்ஜிஆர் இறந்ததுக்காக மறந்துக்கப்புறம் ஜானகி அணி, ஜே அணி, ஜா அணி, 4வர் அணி நிறைய இருந்துச்சு. 4 பிரிவாக செயல்பட்டு இருந்தாங்க அந்த சூழல். அப்படி இருக்கிறப்ப காலப்போக்கிலே இது வந்து மக்கள் அப்போ யாரும் ஜெயலலிதா வருவாங்கன்னு யாரும் நினச்சி கூட பார்க்கல. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவங்களுக்கு இன்ஃபேக்ட் பார்க்க போனீங்கன்னா ஜெயலலிதா அம்மையாருக்கு அரசியல் வருவதற்கு துளி கூட விருப்பமே இல்லை. அவங்க வந்து ஒரு பத்திரிகையாளராக ஒரு பத்திரிகை இது பண்ணி நடத்தணும் தான் அவங்களுடைய ஆசை, கனவு எல்லாம். ஆனால் அரசியலில் அவங்களுடைய இது வந்து ஒரு எதேச்சியாக நடந்த ஒரு நிகழ்வு ஜெயலலிதா அம்மையாருக்கு. ஸோ அரசியல் அப்போ யாரும் எதிர்பார்க்கல. அவங்க எப்படி வந்தாங்க? காலப்போக்கில் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு அவங்க ஒரு மாபெரும் தலைவியாக, தமிழக மக்கள் போற்றும் தலைவியாக அவங்க வந்து திகழ்ந்தார்கள். அவங்க வந்து பதவியில் இருக்கும்போது உயிரிழந்தார்கள். அதே நிலைமை தான் எடப்பாடியார் அவர்கள். இன்னைக்கு ஆரம்பத்தில் அவரை தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு பல்வேறு எதிர்ப்புகள் வந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் நடுவில் தான் சொல்லுவேன், இதெல்லாம் பரக்கூடிய இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறதுலாம் யாருன்னா இந்த திமுகனுடைய சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் தான். அவங்களுக்கு கண்டென்ட் வேணும், ஊடகங்களுக்கு ஓட்டணும், டிஆர்பி வேணும். என்ன பண்ணலாம் நம்ம? அவங்களுக்கு கிடைச்சிது இதுதான் கண்டென்ட். என்ன இப்போ இன்றைக்கி என்னாச்சுங்க, செங்கோட்டைன்னு வச்சு அப்படி ஓட்டுன்னு ஓட்டிகிட்டு இருந்தாங்க.
செங்கோட்டையன் அவர்களை வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 2 வாரங்கள் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் அவர் இங்கே போயிட்டாரு, அங்கே போயிட்டாரு, இது பண்ணிட்டாரு, அது பண்ணிட்டாரு. இன்னைக்கு என்ன ஆனது? எல்லாம் ஒன்றா தானே இருக்காங்க. கண்டிப்பா. அதே தான் இன்னைக்கு, அதே தான் எல்லாரும். அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணுங்க, என்றைக்குமே அதிமுக தொண்டர்கள் மக்கள், அதாவது ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்தானா மக்கள் வந்து ஏற்றுப்பாங்க. மக்கள் வந்து பார்க்குறப்ப கட்சியை பார்க்க மாட்டாங்க, அவங்க பார்க்கறது நல்ல ஆட்சி. கட்சி ரெண்டாவது. நல்ல ஆட்சி யார் கொடுக்குறாங்க? ஊழலற்ற நல்ல நிர்வாக திறமை உள்ள ஒரு லீடர். அது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஊழலற்ற நல்ல நிர்வாக திறமையுள்ள ஒரு லீடராக, ஏழைகள் போற்றும் லீடராக எம்ஜிஆரை பார்த்தாங்க. அடுத்தது நல்ல திறமையாக நல்ல நிர்வாகம் ஜெயலலிதா அம்மையார். இன்னைக்கு வந்து எவ்வளோ பேர் வருத்தப்படுறாங்க, ஐயோ அந்த அம்மா இருந்துச்சுன்னா இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இப்படி இருந்திருக்காது, அந்த அம்மா இருந்துச்சுன்னா இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு நடந்திருக்குமே, அப்படி எல்லாம் இன்னைக்கு வந்து உணர்றாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு இதே மக்களிடையே சம்பாதிச்சிருக்காங்க. அதே தான் இன்னைக்கு எடப்பாடியார் ஆட்சியை கூட மக்கள் நினைவு கூறுகிறார்கள். அவர் இருந்த ஆட்சி 4.5 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த எடப்பாடியார், ஐயோ எடப்பாடியார் இருந்துச்சுன்னா ஓரளவுக்காவது இதெல்லாம் இது பண்ணியிருப்பார். ஏங்க கொரோனா வரத்துக்கு உதாரணம், கொரோனாவிலே எடப்பாடியார் ஆட்சி இருந்தப்ப ஏறத்தாழ 1.5 வருடங்கள் ஸ்தம்பித்தது. ஆனால் மக்களுக்கு எதனா ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சா? இதனால் எப்படி அழகாக ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போனார். ஆனால் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். இதில் தொண்டர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். தொண்டர்கள்ட்ட இன்னைக்கு பார்க்க போனீங்கன்னா தொண்டர்கள் மக்களிடையே எடுத்து செல்வது இது பண்ணுறது சின்னம் தாங்க. சின்னம் எங்கே இருக்கோ அங்கே தாங்க கட்சி. எடப்பாடி மேலேயும் ஒரு சில அதிருப்திலாம் மக்கள் மத்தியில் இருக்க தானே செய்யுது. உதாரணத்துக்கு தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான ஒரு போராட்டம் நடந்துச்சு. எத்தனையோ தமிழின மக்களை வந்து இவங்க ஆட்சி தானே சுட்டு கொன்றது. ஏங்க அதே ஸ்டெர்லைட்டில் சுட்டு கொண்ட அந்த போலீஸ்காரர் தான் இவர் பதவி உயர்வு கொடுத்து அழகு பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன் அப்படி நீங்கள் வந்து இது பண்ணியிருந்தீங்கன்னா அந்த போலீஸ்காரை ஏன் நீங்கள் வந்து இப்போ சஸ்பெண்ட் பண்ண வேண்டியது தானே? அவருக்கு பதவி உயர்வு கொடுத்து அழகு பார்க்குறீங்க நீங்கள். இதெல்லாம் வந்து அதான் சொல்கிறேன், நரேட்டிவ் செட் பண்ணி ஊடகங்கள்லாம் இவர் வந்து இது பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்கிறது. இதுதான் நிதர்சனம். இன்றைக்கு மக்களிடையே நன்றாக ஒரு மக்கள் தலைவராக எடப்பாடி அவர்கள் திகழ்கிறார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இரட்டை இலை சின்னம் அது எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து யாரிடத்திலே அது வந்து இருக்கோ அதுதான் வந்து சின்னம் தான் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். இன்றைக்கே ஒரு இது எடுத்துக்கல, அதாவது திமுக வந்து அந்த கட்சியில் அங்கேயும் உட்கட்சி பூசல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கனிமொழி அணின்னு தனியாக ஒன்று இருக்குது. அவர்கள் இப்போ வந்து கனிமொழிக்குன்னு தனி ஒரு லாபி, தனி ஒரு இது அவங்களுக்கு இது பண்ணிடுறாங்க. பல்வேறு இது அவங்களுக்குள்ளாரையே அதிருப்திகள்லாம் இருக்குது. ஸோ எல்லா இதுலேயும் தான் இருக்குது. இது வந்து இல்லாத இருக்கிறது கிடையாது, அது இல்லாத அரசியலே கிடையாது. கண்டிப்பாக. ஓகே சார், அப்போ நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி அப்போது தேர்தல் வாக்குறுதியில் 100% பூர்த்தி பண்ணாத திமுக ஒருவேளை எடப்பாடியார் ஆட்சி அமைஞ்சா அவங்க வாக்குறுதி மாதிரி 100% பூர்த்தி பண்ணிடுவாங்களா ஏடிஎம்கேவும்? அதாவது தேர்தல் வாக்குறுதிங்கிறது இவர் திமுக தலைவர் சொன்ன மாதிரி பழைய ஓய்வூதியம்லாம் கொடுக்கறதுக்கு சாத்தியம் இல்லாத வாக்குறுதிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்ய மாட்டார்கள். இவங்க தான் வந்து சாத்தியம் இல்லாத அந்த பழைய ஓய்வூதியத்தை கொடுக்குறேன்னு சாத்தியமாகாத வாக்குறுதியை கொடுக்கறது இவர் தான், திமுக கட்சி தான். அவங்க வந்து கின்னஸ் புக்கில் இதற்கு வந்து இடம் பெற வேண்டும், அவங்க இது போல் வாக்குறுதிகள்லாம் பண்ணுறது. ஸோ அதிமுக வாக்குறுதிகள்லாம் போடுறப்ப இதெல்லாம் வந்து யோசித்து மக்களுக்கு எது சாத்தியப்படுகிறதோ நிதி ஆதாரத்தை வைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நிதி ஆதாரத்தை வைத்துக்கொண்டு அது எப்படி இருந்தது அந்த சமயத்தில் தேர்தல் வரும் சமயத்தில் பல்வேறு தரப்பு மக்கள் அவங்களுடைய எண்ணங்களை அவங்களுடைய என்ன எதிர்பார்க்குறாங்க மக்களுடைய விருப்பங்களை எல்லாம் சேர்த்து கருத்து கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக சாத்தியப்படக்கூடிய வாக்குறுதி தான் கொடுப்பார். இது போல் சாத்தியம் ஆகாத, மீண்டும் சொல்கிறேன், இந்த பழைய ஓய்வூதிய சித்தம் இது வரைக்கும் ஒன்றும் சாத்தியமே ஆகலை, அது போலலாம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். ஓகே சார், கடைசி இறுதியான கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு வேளை ஏடிஎம்கே ஆட்சி அமைக்க போது அதோட மிகப்பெரிய பங்காக பிஜேபி இருந்ததுன்னா அண்ணாமலைக்கு ஏதாவது முக்கியமான பொறுப்பு இல்லை மினிஸ்ட்ரியில் துணை முதலமைச்சர் அந்த கேட்டகரியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது அது பிஜேபி கட்சியை தான் கேட்கணும். இன்னைக்கு பிஜேபியில் இருக்கக்கூடியவர் நயினார் நாகேந்திரன். ஸோ ஆட்சியில் வந்து நான் திருப்பி சொல்கிறேன்னு, அதிமுக மெஜாரிட்டியாக அதாவது தனிப்பெரும்பான்மையுடன் அவங்க வந்துட்டாங்கன்னு 120 சீட் 130 சீட் அதிமுக வந்துட்டாங்கன்னா
இவங்களுடைய இது பண்ணுறதுக்கு அவசியமே கிடையாதுங்க. கண்டிப்பா. இப்போ அவசியமே கிடையாது. அதனால் இந்த கேள்வி வந்து என்னை பொறுத்த வரைக்கும், தேவையில்லாத அதாவது இவங்க வந்து கொடுக்கக்கூடிய இவங்க தான், கண்டிப்பா. இவங்க தலைமையில தான் ஆட்சி நடைபெறுகிறது. ஐ மீன் கூட்டணி இவங்க அதிமுக தலைமையில் தான் கூட்டணி. ஸோ அப்படி கூட்டணி இருக்கிறப்ப இவங்களுக்கு தான் அதிக தொகுதிகள் இதுவாக போகுது. கண்டிப்பா. ஸோ அப்படின்ற இதில் இவருக்கு அண்ணாமலைக்கு அவங்க பிஜேபி கட்சியில் அவங்களுக்கு அவங்க வந்து கட்சி தலைவர் இருக்கிறார்கள். அவர் என்ன பண்ணுறாரோ அது அவங்களுடைய விருப்பம். எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் தனிப்பெரும்பான்மையுடன் அவர் ஆட்சி அமைப்பார் என்பதுதான் உறுதி. ஓகே சார். நம்மளோட பக்கத்து மாநிலம் பவன் கல்யாணம் ஒரு கோரிக்கை முன் வச்சார். எனக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கணும், இல்லை அப்படின்னா ஆட்சி வந்து அது இல்லைன்னா நான் பிரிச்சிருவேன், பிரிஞ்சால் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் போனது. ஒருவேளை பிஜேபி அதே மாதிரி கோரிக்கையை எடப்பாடி கிட்ட முன் வைக்குமா? அதாவது இப்போ வந்து இந்த சமயம் இன்னும் தேர்தல் வரத்துக்கு 10 மாதங்கள் இருக்கிறது. இருக்கு கண்டிப்பா. இன்னும் தொகுதி பங்கீடெல்லாம் ஒன்றும் முடியல. இப்போ வந்து கூட்டணின்றது தான் அறிவிச்சிருக்காங்க அதிகாரப்பூர்வமாக. அது தேர்தல் நெருங்குகிற சமயத்தில் தொகுதி பங்கீடு எவ்வளோ, யாருக்கு எவ்வளோ சீட்டு, அதெல்லாம் பொறுத்து தான் இதை வந்து நீங்கள் கேட்கப்படி அப்போ இந்த கேள்வியை கேளுங்க. கண்டிப்பா. அதற்கு அப்போ நான் பதில் கூறுகிறேன். கண்டிப்பாக சார். ஓகே சார். இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் அழகான முறையில் ஒரு போல்டாக ஒரு தைரியமாக பதில் கொடுத்த உங்களுக்கு எங்களோட சேனல் சார்பாக மிகப்பெரிய நன்றி கலந்த பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம்.